1921 சென்னை மாகாணத்துல பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்குது. மாபெரும் சமூக புரட்சி வென்றுடுச்சு அப்படின்னு மேடைகள்ல முழங்குறாங்க. நாமும் அதை நம்பி கைதட்டுறோம். ஆனா உண்மையான வரலாறு அதுதானா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். ஆமா, அந்த சட்டம் சாதாரண விவசாய கூலி பெண்களுக்கானதா இல்ல ஜமீன்தார் வீட்டு பெண்களுக்கானது மட்டும்தானா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வரலாறு எப்படி வளைக்கப்படுது, அரசியல் மேடைகள்ல எப்படி கையாளப்படுது அப்படிங்கிறத அலசி ஆராயும் இந்த ஆழமான வரலாற்று பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. நாம நம்பிட்டு இருக்கிற பல வரலாற்று உண்மைகள் யாரோ ஒருத்தரோட அரசியல் வசதிக்காக உருவாக்கப்பட்டவைதான். கரெக்ட். இப்போ இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரையோட தலைப்பு திராவிட இயக்க பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியதில் உள்ள கட்டுக்கதைகளை உடைத்தல். மிகச் சரியான தொடக்கம். இந்த விவாதத்தோட மையப்புள்ளி என்னன்னா, 2024 மார்ச் 21 நடந்த ஒரு கட்டட திறப்பு விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அவர்கள் முன்வச்ச ஒரு கூற்றுதான். ஓ, அவர் என்ன சொன்னார்? அவர் சொல்றாரு, இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டு போடும் உரிமையை கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம்தான். 1921 அந்த உரிமையை பெற்று தந்தது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், உலகத்திலேயே முதல்ல அப்படிங்கிறது கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு வார்த்தையாச்சே. ஆமா, அதனாலதான் இந்த கட்டுரை ஆசிரியர் அந்த வார்த்தையை புடிச்சு வரலாற்று ஆவணங்கள் மூலமா கேள்வி கேட்கிறார். சரி, இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் எனக்கு தெளிவா சொல்லிட விரும்புறேன். அரசியல் ரீதியா ரொம்ப உணர்ச்சிகரமான இந்த விவாதத்துல நாம எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த தரப்பிற்கும் ஆதரவளிக்க போறது கிடையாது. மூலக்கட்டுரையில ஆசிரியர் முன் வச்சிருக்கிற அரசு ஆவணங்கள், வாதங்களை மட்டுமே நாம 100க்கு 100 நடுநிலையா பரிசீலிக்க போறோம். அது மிக முக்கியமான ஒரு விளக்கம். ஏன்னா ஆசிரியர் வெறும் வார்த்தைகளால இந்த கூற்றை எதிர்க்கல, மிக துல்லியமான உலகளாவிய ஆவணங்களோட தான் வாதாடுறார். சரி, இதை கொஞ்சம் விரிவா அலசுவோம். இப்ப பாத்தீங்கன்னா, வரலாறுங்கிறது பெரும்பாலும் வெற்றி பட்டவர்களால எழுதப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உலகளாவிய ஒரு மாபெரும் உரிமை போராட்டத்தோட வெற்றிய ஒரே ஒரு இயக்கம் நாங்க தான் முதல்ல செஞ்சோம் அப்படின்னு காப்புரிமை கொண்டாட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒரு இயக்கம் தங்களை உலகத்திலே முதல் அப்படின்னு அறிவிச்சுக்கும் போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது உலக வரலாற்றின் காலவரிசையை தான். அதாவது குளோபல் டைம்லைன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட். ஆசிரியர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒவ்வொரு நாட்டோட அதிகாரப்பூர்வ அரசு இணையதள தரவுகளை கொண்டே இந்த மாதத்தை எதிர்கொள்றார். உலக அளவுல பாத்தீங்கன்னா 1921க்கு பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிடுச்சு. பல தசாப்தங்களா? அப்படி என்றால் எந்த நாடு அந்த பெருமையை முதல்ல பெறுது? உலகத்திலேயே முதலா பெண்களுக்கு வாக்குரிமையை அளித்த நாடு நியூசிலாந்து. ஓ, நியூசிலாந்தா? எந்த வருஷம்? 18ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது 1893 செப்டம்பர் 19 அப்போதைய ஆளுநர் லார்ட் கிளாஸ்கோ ஒரு புதிய தேர்தல் சட்டத்துல கையெழுத்திட்டார். வாவ், 1893. இதை சற்று சிந்தித்து பாருங்க. 1921க்கு கிட்டத்தட்ட 28 வருஷங்களுக்கு முன்னாடியே நியூசிலாண்டுல பெண்கள் வாக்களிக்க தொடங்கிட்டாங்க. ஆமா, இதன் மூலமா உலகத்திலேயே முதல் சுயராஜ்ய நாடா நியூசிலாந்து சாதனை படைச்சது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆசிரியர் இதை ஏதோ கேள்விப்பட்ட செய்தியாகவோ இல்ல விக்கிபீடியாவை பார்த்தோ சொல்லல. பின்ன வேற எப்படி சொல்றார்? நியூசிலாந்து அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளமான women.government.nz அப்படிங்கிற தளத்திலிருந்து ஆதாரத்தோடு முன்வைக்கிறார். இது ஒரு முழு தலைமுறைக்கான கால இடைவெளி. ஆனா இது அவங்களுக்கு அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுச்சா? சாதாரணமா கிடைக்கல. அங்க உள்ள பெண்கள் பல வருஷங்களா கையெழுத்து இயக்கங்களை நடத்தி வீதியா போராடிதான் அந்த உரிமையை பெற்றாங்க. அதுக்கப்புறம் எந்த நாடு வருது? அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா வருது. பல தசாப்த கால அமைதியான போராட்டத்திற்கு பிறகு 1902 ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் உரிமையாளர் சட்டம் அங்க உள்ள பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்குச்சு. இதுக்கும் ஆதாரங்கள் இருக்கா? கண்டிப்பா. ஆஸ்திரேலியா நாடாளுமன்ற இணையதளமான aph.government.au அப்படிங்கிற தளத்திலிருந்து ஆசிரியர் இதை எடுத்து காட்டுறார். அப்படி என்றால் 1902லேயே ஆஸ்திரேலியாவில் முழுமையான உரிமை கிடைச்சிடுச்சு, அப்படித்தானே? இங்கதான் நாம ஒரு நுணுக்கத்தை கவனிக்கணும். ஆஸ்திரேலியாவில் சட்டம் வந்தாலும் அது வெள்ளையின பெண்களுக்கு மட்டுமே முழுமையாக கிடைச்சது. ஒரு நிமிஷம், அப்போ அங்குள்ள பூர்வகுடி மக்களுக்கு? அதான் கசப்பான உண்மை.
அங்குள்ள பூர்வகுடி மக்களான அபாரிஜினல் மற்றும் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலாண்ட் மக்களுக்கு இந்த வாக்குரிமை கிடைக்க 1962 வரை அவங்க போராட வேண்டியிருந்தது. வாவ், 1962 வரைக்குமா? ஆக இந்த முதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஆமா, வரலாற்றில் எந்த முதல் சாதனைகளுக்கும் சில நிபந்தனைகள் எப்பவுமே இருக்கும். சரி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா தவிர்த்து ஐரோப்பிய நாடுகளோட நிலைமை என்ன? அங்க எப்போ இந்த விழிப்புணர்வு வந்தது? ஐரோப்பாவை பொறுத்தவரை 1906ஆம் ஆண்டிலேயே பின்லாந்து நாட்டு பெண்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்றுட்டாங்க. ஐரோப்பா கண்டத்திலே முதல் நாள் அதுதான். 1906. அப்ப மற்ற நாடுகள் எல்லாம்? அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1908ல டென்மார்க் நாடும் 1910ல நார்வே நாடும் உள்ளாட்சி தேர்தல்கள்ல பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிடுச்சு. ஓ, அது உள்ளாட்சி தேர்தல்களுக்கு மட்டும்தானா? ஆரம்பத்துல ஆமா. ஆனா ரொம்ப சீக்கிரமே 1913 மற்றும் 15ல முறையே நார்வேயும் டென்மார்க்கும் தேசிய தேர்தல்களையும் முழுமையான வாக்குரிமையை வழங்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. சொல்லுங்க. எப்படி இருக்குன்னா, 1903ல ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சு பரந்த வரலாற்றை முற்றிலுமாக மறைச்சிட்டு 18 வருஷம் கழிச்சு வேறொருத்தர் மேடையில ஏறி நான் தான் உலகத்திலேயே முதல் முறையா விமானத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. வரலாற்று தரவுகள் இவ்வளவு வெளிப்படையா இருக்கும்போது எப்படி உலகத்திலே முதல் அப்படின்னு சொல்ல முடியுதுங்கிறது தான் ஆசிரியரோட பிரதான கேள்வியும் கூட. சரி, நாம ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தோமே, அந்த பிரிட்டன் பேரரசோட நிலைமை என்ன? அத பத்தி ஆசிரியர் ஏதாவது சொல்றாரா? கண்டிப்பா சுட்டி காட்டுறார். 1918ஆம் ஆண்டிலேயே பிரிட்டன்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுடுச்சு. அப்ப உலகளவுல பார்த்தா 1921 அப்படிங்கிறது ரொம்ப தாமதமான காலகட்டம் தான். மிக தாமதமான காலகட்டம். அதனாலதான் உலகளவிலான கூற்று முற்றிலும் ஆதாரமற்றது அப்படின்னு நிரூபணமாகுது. சரி, உலக அளவுல அவங்க முதலாள் இல்ல அப்படிங்கறத தரவுகள் அடிச்சு சொல்லிடுச்சு. அதை சற்று ஓரமாக வைப்போம். ஆனா இத கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உலக அளவுல இல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் இந்திய அளவுலாவது சென்னை மாகாணத்துல திராவிட இயக்கம்தான் இத முதல்ல கொண்டு வந்ததா? இந்தியாவை பொறுத்தவரை இது முதல் சாதனம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்காவது வரலாற்று அடிப்படை இருக்கா? அந்த வாதத்தையும் ஆசிரியர் மிக துல்லியமான ஆதாரங்களோட எதிர்கொள்றாரு. இந்தியாவுல இந்த உரிமைக்கான குரல் திடீர்னு 1921ல ஒரு காலையில ஒரு அரசியல் இயக்கத்தால மட்டும் முளைக்கல. அப்போ இது எப்போ ஆரம்பிச்சது? 2019ஆம் ஆண்டு வெளியான இந்து தமிழ் திசை நாளிதழ் செய்தியை அவர் மேற்கோள் காட்டுறார். அதன்படி 1917ஆம் ஆண்டிலேயே அடையாறில் தொடங்கப்பட்ட விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த கோரிக்கையை முதல்ல வலுவாக முன்னெடுத்துச்சு. அதாவது 1917லயே அதற்கான ஒரு தனி அமைப்பும் கோரிக்கையும் பெண்கள் தரப்பிலிருந்தே உருவாகிடுச்சு. ஆமா, மார்கரெட் கசின்ஸ், அன்னி பெசன்ட் போன்றவங்க இதுல முக்கிய பங்காற்றினாங்க. அவங்களோட தொடர் வற்புறுத்தலின் விளைவாகத்தான் 1919ல பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்ட மாண்டெகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள்ல இது விவாதிக்கப்பட்டுச்சு. ஓ, பிரிட்டிஷ் அரசு நேரடியா ஓட்டுரிமை கொடுக்கலையா? இல்ல, ஆங்கிலேயர்கள் இந்திய பெண்களுக்கு நேரடியா வாக்குரிமை வழங்கல. மாறாக அந்தந்த மாகாண அரசுகளே இத முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பொறுப்பை மாட்டிட்டாங்க. சரி, பிரிட்டிஷார் மாகாணங்களிடம் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அப்படியென்றால் 1921ல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த சென்னை மாகாணம் தானே இதை இந்தியாவுல முதல்ல சட்டமாக்கியது? அங்கதான் ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையை உடைக்கிறார். என்ன அது? சென்னை மாகாணத்திற்கு முன்பாகவே 1920ஆம் ஆண்டிலேயே திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் இந்தியாவிலே முதலாக பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கி வரலாறு படைச்சிடுச்சு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்ட ஆச்சரியமா இருக்கு. திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சி நடந்த பகுதி, ஆமாதானே? ஆமா, கண்டிப்பா. அதாவது பிரிட்டிஷ் ஆளுகைக்குட்பட்ட ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாகாண சட்டசபைக்கு முன்பாகவே ஒரு மன்னராட்சி நடந்த சம்ஸ்தானம் பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்துடுச்சா? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. திருவிதாங்கூர் ஒரு சம்ஸ்தானமா இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா முற்போக்கான கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. 1920ல அவங்க அதை சாதிச்சாங்க. இது சென்னை மாகாணத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்பே நடந்த நிகழ்வு. ஆமா, அதுக்கப்புறம்னா 1921ல சென்னை மாகாணத்திலயும் பாம்பே மாகாணத்திலயும் இந்த உரிமை வழங்கப்பட்டுச்சு. எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. இவ்வளவு வெளிப்படையான, எளிதாக முறியடிக்கக்கூடிய ஒரு தவறான தகவலை ஒரு மூத்த அரசியல் தலைவர் எப்படி ஒரு புது மேடையில இவ்வளவு ஆணித்தரமா பேசுறார்? இது எப்படி சாத்தியமாகுது?
இது ஒரு மிக ஆழமான அரசியல் உளவியல். ஒரு இயக்கத்தின் மீதுள்ள குருட்டு விசுவாசம் மனிதர்களை எப்படி மாத்துது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற தைரியமா? அதேதான். மேடையில தங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் பேசும்போது அத கைத்தட்டி வரவேற்க ஒரு கூட்டம் இருக்கும். அந்த பெருமித உணர்வுல அவங்க தானாக முன் வந்து உண்மைகளை தேடி படிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற தைரியமே இது போன்ற வரலாற்று பிழைகளை தொடர்ந்து பேச வைக்குது. ஓ, தரவுகளை விட அந்த தருணத்தோட உணர்ச்சிகளுக்கே கூட்டத்துல மதிப்பு அதிகம்னு சொல்றீங்க. ஆமா, உண்மையை விட யாருடைய குரல் சத்தமா திரும்ப திரும்ப ஒலிக்குதோ அதுதான் வரலாறு அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. சரி, நீங்க சொல்றத பார்த்தா திராவிட இயக்கம் ஒன்றுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி இருக்கே. 1921ல அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைதானே. அதையே நாம குறைத்து மதிப்பிடணும்? இல்ல, நாம அதை சிறிதும் குறைத்து மதிப்பிடல. 1921ல நீதி கட்சி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை சட்டம் கொண்டு வந்ததில்ல. ஆசிரியர் எழுப்புற மிக முக்கியமான ஆழமான சமூக நீதி கேள்விக்கு நாம இப்போ நகரணும். அதாவது 1921ல கொண்டு வரப்பட்ட இந்த வாக்குரிமை உண்மையிலே யாருக்கு கிடைச்சது? இது உண்மையிலே அடிமட்ட பெண்களுக்கான விடுதலையா அப்படிங்கறது தான் கேள்வி. என்ன சொல்றீங்க? வாக்குரிமைனா அது மாகாணத்துல உள்ள 21 வயசு நிரம்பிய எல்லா பெண்களுக்கும் பொதுவானது தானே. அதுல என்ன பாகுபாடு இருக்க முடியும்? இங்கேதான் வரலாற்றின் நுணுக்கம் ஒளிஞ்சிருக்கு. 1921ல வழங்கப்பட்ட அந்த வாக்குரிமை அனைவருக்கும் பொதுவான யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் கிடையாது. அப்போ அதுல நிபந்தனைகள் இருந்ததா? கண்டிப்பா. பிரிட்டிஷ் அரசாங்கமும் சரி, உள்ளூர் அதிகார வர்க்கமும் சரி பல கடுமையான நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. சொத்து இருக்கிறவங்க, அரசாங்கத்துக்கு அதிக வரி கட்டுறவங்க, அப்புறம் பல்கலைக்கழக கல்வி முடிச்சவங்களுக்கு மட்டுமே வாக்குரிமை அப்படிங்கிற விதி இருந்துச்சு. இதை சற்றே மாற்றி யோசிப்போம். 1921ல இந்தியாவுல பெண்களுக்கு சொத்துரிமையே கிடையாது. பின் எப்படி உங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கும்? அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பெண்ணோட வாக்குரிமை அப்படிங்கிறது அவளோட தந்தை அல்லது கணவரோட சொத்து, அவங்க கட்டுற வரி, அவங்களோட சமூக அந்தஸ்தை சார்ந்தே இருந்துச்சு. ஓ, அப்ப தனியொரு பெண்ணாக அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல? இல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு வரி கட்டுற குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இந்த ஓட்டு உரிமை கிடைச்சது. இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு ஒப்பீடு தோணுது. சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, சமூகத்துல எல்லாருக்கும் கதவை திறந்து விட்டோம் அப்படின்னு கொண்டாடுவதற்கு சமம் கிடையாது. மாறாக ஒரு பெரிய விருந்து நடக்குது. அதுல ஏற்கனவே விஐபி லாஞ்சில் சொகுசா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு விஐபி பாஸ் கொடுத்துட்டு, பாருங்கள் நாங்கள் அனைவருக்கும் விருந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அருமையான உதாரணம். அந்த விஐபிகளோட மனைவிகள் உள்ளே வந்தாங்க. ஆனா கோடிக்கணக்கான ஏழை மக்கள் மழையில வெளியே தான் நின்னுட்டு இருந்தாங்க. இதத்தான் மாபெரும் சமூக புரட்சி அப்படின்னு கொண்டாடுகிறார்களா? உங்களுடைய இந்த விஐபி லவுஞ்ச் ஒப்பீடு மிகச்சரியாக பொருந்தது. இதையேதான் ஆசிரியர் தன் கட்டுரையில மிக கடுமையா விமர்சிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? அன்றைய காலகட்டத்துல நீதி கட்சியில் அங்கம் வகிச்ச மிட்டா, மிராசுகள், ஜமீன்கள், திவான்கள் போன்ற பணக்கார அதிகார வர்க்கத்து வீட்டு பெண்களுக்கு மட்டுமே இந்த 1921 சட்டம் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்றார். அப்போ சாதாரண உழைக்கிற மக்களோட நிலைமை? விவசாய கூலிகளான பெண்களின் வாழ்க்கையில இது எந்த ஒரு சிறு மாற்றத்தையும் ஏற்படுத்தல. ஆசிரியர் தன்னுடைய கட்டுரையில மிக எளிய கிராமத்து பதத்தை பயன்படுத்தி குப்பன் சுப்பன் வீட்டு பெண்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு மிக தெளிவா சாடுகிறார். அப்படியென்றால் மேல்தட்டு வர்க்கத்தினருக்குள்ளேயே அதிகாரத்தை பரிமாறிக் கொண்டிருக்கிறாங்க. பிரிட்டிஷார் உருவாக்கிய விதிகளுக்குள் நின்னுகிட்டு தங்கள் வீட்டு பெண்களுக்கு மட்டும் உரிமையை வாங்கிக் கொண்டார்கள். இதுல அடித்தட்டு மக்களோட விடுதலை எங்கே இருக்கு? அதான் பெரிய கேள்வியே. இத நம்ம ஒரு பரந்த பார்வையோட இணைத்து பார்த்தா சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லப்படுற பல வரலாற்று நிகழ்வுகளோட உண்மையான முகம் நமக்கு தெரியும். ஓ, இதுல வேற ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா? இருக்கு. ஆசிரியர் இங்க அண்ணல் அம்பேத்கர் பயன்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஆழமான பதத்தை மேற்கோள் காட்டுறார். அது என்னன்னா இரண்டாம் தர பார்ப்பனர்கள் அப்படிங்கிற பதம். இரண்டாம் தர பார்ப்பனர்கள், இது ரொம்ப வலிமையான அதே சமயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு வார்த்தையா இருக்கு. ஒரு தரப்பு தங்களை பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்போது அவங்கள ஏன் அம்பேத்கர் அப்படி அழைக்கிறார்? இதோட அர்த்தம் என்ன? அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தைய ஆதிக்க வர்க்கத்தோட உளவியலை குறிக்கவே பயன்படுத்துறார். அதாவது பார்ப்பனர் அல்லாத உயர் சாதி பணக்காரர்களை தான் அவர் அப்படி விமர்சிக்கிறார். ஓ, அப்போ இது சாதியை மட்டும் குறிக்கல, அதிகாரத்தை குறிக்குதா? மிகச்சரி. பிறப்பால் அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகமா தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாலும் பொருளாதார ரீதியாகவும் நிலவுடைமை ரீதியாகவும் அவங்க ஏற்கனவே ஆதிக்க வர்க்கமாகவே இருந்தாங்க.
அவங்க சமூக நீதி புரட்சி அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பழைய ஆதிக்க வர்க்கத்தை அதிகாரத்துல இருந்து கீழே இறக்குனாங்க. ஆனா அந்த இடத்திற்கு வந்த பிறகு அடித்தட்டு மக்களுக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காம தாங்களே புதிய ஆதிக்க வர்க்கமா மாறி கதவை சாத்திக்கிட்டாங்க. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அந்த ஆதிக்க வர்க்கம் தங்களுடைய வீட்டு பெண்களுக்கு மட்டுமே உரிமையை பெற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தாங்கள்தான் விடிவெள்ளி அப்படின்னு மாரதட்டி கொள்வதுதான் ஆசிரியர் கடுமையா கேள்வி கேட்கிறார். அப்போ இது உண்மையான சமூக நீதி கிடையாதா? இல்ல, இது அதிகார பகிர்வுக்கான ஒரு மேல்தட்டு அரசியல் விளையாட்டு அப்படின்னு சொல்றார். இது உண்மையிலேயே பலருடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்தா இருக்கு. ஒரு இயக்கம் தனக்கான அரசியல் லாபத்துக்காக வரலாற்றை எப்படி சுருக்குது, அதுல உள்ள முரண்பாடுகளை எப்படி மறைக்குது அப்படிங்கறத இது காட்டுது. ஆமா, தாங்கள் மட்டுமே பெண்களை கரையேற்ற வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தங்களுக்கு சாதகமா பேக்கேஜ் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த கட்டுரை தோலுறுத்து காட்டுது. உண்மைதான். ஆசிரியர் கட்டுரையின் முடிவில ஒரு அருமையான தத்துவத்தை கூறுறார். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றார். அதாவது சமூக சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது மனித குலத்தோட தொடர் பரிணாம வளர்ச்சி. ஆமா, காலகாலமா ஒவ்வொரு சமூகத்திலையும் உள்ள முற்போக்கு சிந்தனையாளர்கள் பல தியாகங்களை செஞ்சு அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வராங்க. நியூசிலாந்துல தொடங்கின உரிமை போர் ஆஸ்திரேலியா, பின்லாந்து, பிரிட்டன், திருவிதாங்கூர் என பயணித்து சென்னை மாகாணத்துக்கும் வந்துச்சு. ஆக, இது எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தோட சாதனையும் கிடையாது. இது மனித குலம் முழுமைக்குமான ஒரு கூட்டு வெற்றி இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனை எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கமோ எங்களை பார்த்துதான் மற்ற உலக நாடுகளெல்லாம் திருந்தணும், நாங்க தான் உலகில் முதல் ஆள் அப்படின்னு காப்புரிமை கொண்டாட முடியாது. கண்டிப்பா. அப்படி செஞ்சா அது வரலாற்றுக்கும் அந்த போராட்டங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கும் சேர மிகப்பெரிய துரோகம். மிக துல்லியமா பேசிட்டீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை நினைவூட்ட விரும்புறேன். நாம வாசிக்கிற செய்திகளாகட்டும், வாட்ஸ்அப்ல வர தகவல்களாகட்டும், அல்லது லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில மேடைகள்ல பேசப்படுற வீர வசனங்களாகட்டும், வரலாற்று தகவல்களை நம்ம ஒருபோதும் குருட்டுத்தனமா நம்பக்கூடாது. தரவுகளை தேடும் பொறுமை நமக்கு இருக்கணும். நிச்சயமா. சந்தேகப்படுதல் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவோட முதல் படி. ஏன் எப்படின்னு கேள்வி கேட்கறத நம்ம நிறுத்திட்டா எதை சொன்னாலும் கைதட்டி ரசிக்கிற ஒரு வெறும் கூட்டமாகவே நாம மாறிடுவோம் அப்படிங்கறத இந்த கட்டுரை மிக அழுத்தமாக பதிவு செய்து. இந்த அருமையான ஆழமான விவாதத்தோட முடிவுல உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். நீங்களே சற்று யோசித்து பாருங்க. வரலாற்றில் இதுபோல அரசியல் இயக்கங்கள் தங்களுக்கு சாதகமா மாற்றி எழுதிய வேறு என்னென்ன முதல் சாதனைகள் நம்முடைய பாடப்புத்தகங்கள்ல இன்றும் உண்மையாகவே கருதப்படுது? ரொம்ப முக்கியமான கேள்வி. யாருடைய சுயலாபத்துக்காக பின்னப்பட்ட கதைகளுக்கு அதோட பின்னணி தெரியாம நம்ம எதற்கெல்லாம் கேள்வி கேட்காம இன்னமும் கைதட்டிக்கிட்டு இருக்கோம்? சிந்திப்போம். உண்மைகளை தேடி அடுத்த ஆழமான விவாதத்துல சந்திக்கும் வரை உங்களிடம்